வேத வசனங்கள் மேல் வாஞ்சையோடு காத்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வாழ்த்துகிறோம். இன்று நாம் ஏசாயா புத்தகத்தின் கடைசி பாடத்திற்கு வந்துவிட்டோம். நாம் கடந்த பாடத்திலே தேவனுடைய திட்டங்களை நாம் ஒரே வசனத்தை கொண்டு உறுதி செய்ய முடியாது, அது பல வசனங்களை கொண்டு உறுதிப்படுத்தப்படுகிறது என்றும், நெருப்பானது தண்ணீரை கொதிக்க பண்ணுவது போல தேவனுடைய பிரசன்னமானது நாடுகளை தத்தளிக்க பண்ணுகிற காலம் வருகிறது என்றும், மாம்சம் பிறப்பிக்கிற எல்லாமே தேவனுடைய பார்வையிலே அழுக்கான கந்தை போலதான் இருக்கிறது என்றும், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை புறக்கணித்து தள்ளின பிறகே தேவனும் அவர்களை புறக்கணித்தார் என்றும், உங்கள் நற்செயல்கள் உங்கள் நற்கிரியைகள் உங்களுக்கு இரட்சிப்பை வழங்காது, நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் மட்டுமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், கிருபையின் காலத்திலே நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வோமானால் தொடர்ந்து அவர் நம்மை தெளிவான பாதையிலே நித்தியம் வரைக்கும் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் ஏசாயா 65 அதிகாரத்தின் 3 வசனம் முதல் 66 அதிகாரம் முழுவதையும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பாடத்திலே தேவன் இஸ்ரவேலை புறக்கணித்ததற்கான காரணங்கள் என்ன, தேவன் சபைகளுக்குள்ளே எவ்வாறு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார், 1000 வருட அரசாட்சியிலே தேவனை தொழுது கொள்ளும் இடமாக இருக்க போவது எது என்பதை கற்றுக்கொள்வோமா? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருந்து இன்னும் பல சத்தியங்களையும் கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் வரிசையிலே கடைசி நிகழ்ச்சிக்கு கடந்து வந்திருக்கிறோம். இன்று ஏசாயா 65 அதிகாரம் 3 வசனம் முதல் 66 அதிகாரம் இறுதி வரை சிந்திக்கப் போகிறோம். முதலாவது ஏசாயா 65:3 பாருங்கள். அந்த ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பலியிட்டு செங்கர்களின் மேல் தூபம் காட்டி, இந்த காரணத்தினாலேயே இஸ்ரவேலுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நின்று போயின. இஸ்ரவேலர் தொடர்ந்து இவ்விதமான மாயையான ஆராதனைக்குள்ளே விழுந்து பின்பற்றி தேவனுக்கு எதிராக கலகம் செய்தார்கள். ஆகவே தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பதை நிறுத்திவிட்டார். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய மீறுதல்களே அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதை தடை செய்கின்றன. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஆசீர்வாதம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று உணர்வோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்திலே ஆண்டவருக்கு விரோதமாக மீறுதல் செய்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏசாயா 65 அதிகாரம் 4-5 வசனங்களை பாருங்கள். பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி பன்றி இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களில் அருவருப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து, நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்கினியுமாயிருப்பார்கள். இஸ்ரவேலின் இந்த செயலும் தேவன் அதை புறக்கணித்ததற்கான காரணங்களிலே ஒன்றாயிருந்தது. தேவன் அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அவர்கள் மீறிப்போனார்கள். 6-7 வசனங்களையும் பாருங்கள். இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது, நான் மௌனமாயிராமல் சரிக்கு சரி கட்டுவேன். உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரி கட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் பெருமையாக நடந்து கொண்டது. அவர்கள் வெளிப்பிரகாரமாகவே தேவனை தொழுது கொண்டார்கள். அவர்கள் இருதயமோ தேவனை விட்டு தூரமாக விலகியிருந்தது. சமய சடங்குகளை எவ்வளவுக்கு செய்தார்களோ அந்த அளவிற்கு அக்கிரமங்களையும் செய்தார்கள். இவ்வாறு செய்து அவர்கள் தேவனை தூஷித்தார்கள். அவர்களுடைய செய்கைகள் தேவ நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வந்தது. உங்கள் செய்கைகள் இன்று எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். தொடர்ந்து ஏசாயா 65 அதிகாரம் 8 வசனம் பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சக்குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தேவன் எப்பொழுதும் ஒரு ஜனக்கூட்டத்தாரை மீதியாக வைத்திருப்பார். இந்த மீதியான ஜனங்களை அவரே பாதுகாப்பாக ஏற்படுத்தி வைக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தார்கள். அவர்கள் பாவம் செய்ததற்காக அவர்களை முற்றிலும் தேவன் தள்ளிவிடவில்லை. ஏனென்றால்
விசுவாசிக்கும் ஒரு ஜனக்கூட்டத்தார் அங்கே இருந்தார்கள். இவர்கள் திராட்சை கொலைக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். இவர்கள் கனியை கொடுக்கிறவர்கள். ஏசாயா 65:9 பாருங்கள். யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். யாக்கோபிலிருந்து ஒரு வித்து என்று இங்கே சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதே வேளையிலே இங்கே காக்கப்பட போகின்ற இஸ்ரவேலில் மீதியானவர்களையும் இது குறிக்கிறதா இருக்கிறது. இந்த மீதியானவர்களுக்காக தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பார். 10 பாருங்கள். என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டுத் தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். பார்த்தீர்களா? சிறிய மந்தையாகிய இந்த மீதியானவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கிறது. அந்த இடம் கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிற இடம். இப்பொழுது 11, 12 பாருங்கள். ஆனாலும் கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பர்வதத்தை மறந்து காத் என்னும் தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி மேனி என்னும் தெய்வத்துக்கு பானபலியை நிறைய வார்க்கிறவர்களே, உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணிக் கொடுப்பேன். நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிவீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமல்லாததை தெரிந்து கொண்டீர்கள். சிலர் விசுவாசிக்கும் மீதியானவர்களாக இருப்பார்கள். இன்னும் சிலர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எப்பொழுதும் அவருக்கு எதிராக கலகம் விளைவிக்கிறவர்களாகவே இருப்பார்கள். இவர்களுக்கு தண்டனையை தவிர வேறொன்றும் கிடைக்கப் போவதில்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் இருப்பதை விசுவாசிக்கிறவர்கள். ஆனாலும் நியாய தீர்ப்பு என்று ஒன்று வரும் என்பதை எவ்வாறுதான் உணராதிருப்பார்களோ தெரியவில்லை. தேவன் காரியங்களை சரி செய்வார் என்பதை அவர்கள் அறியாதிருப்பது ஆச்சரியமான காரியம்தான். அவர்கள் தொடர்ந்து பாவத்திலே நிலைத்திருப்பார்களானால் அவர்கள் நியாய தீர்ப்படைவது நிச்சயம். தேவன் ஏற்கனவே இஸ்ரவேலரை நியாயம் தீர்த்ததை அவர்கள் அறிய வேண்டும். இப்பொழுது ஏசாயா 65:14 பாருங்கள். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள். நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். தேவன் தேசத்திற்கும் மீதியானவர்களுக்கும் இடையே எவ்வாறு வித்தியாசம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதை போலவே சபைகளுக்குள்ளும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார். அது பெரிய சபையாகவும் அநேக கிளைகளை உடையதாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த சபை மகா உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து வருமா, கடந்து வராதா என்பதே இங்கே கேள்வி. ஆம், ஒரு சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 17 பார்க்கிறோம். இது மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே கடந்து சென்றே வரும். அவள் மகா வேசியான சபை. இந்த சபை கிறிஸ்துவை சார்ந்ததல்ல. இவள் அவருடைய மணவாட்டியும் அல்ல. உண்மையான மணவாட்டியாகிய சபையானது மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நாம் அறிவோம். ஆனால் உண்மை இல்லாத மணவாட்டியாகிய சபை மகா உபத்திரவ காலத்திலே பாடு அனுபவிக்கும். ஆகவே வெளிப்பிரகாரமான சபை எது, உண்மையாகவே இயேசுவின் மணவாட்டி சபையாக இருக்கிறது எது என்பதை நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டியது அவசியம். ஏசாயா 65:17 வாருங்கள். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதுமில்லை, மனதிலே தோன்றுவதுமில்லை. இங்கே புதிய வானத்தையும் புதிய பூமியையும் குறித்து பார்க்கிறோம். இது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட பின்பதாக உண்டாக்கப்படுகின்ற ஒன்று. நாம் இந்த நிகழ்ச்சிகளை உற்று கவனிப்போம் என்றால் மீதியா இருந்தவர்கள் முன்பே ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டிருப்பார்கள் என்பதை நாம் அறிவோம். மற்றவர்கள் நியாய தீர்ப்பு அடைந்தும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நுழையாமல் காணப்படுவார்கள் என்று இயேசுவின் வார்த்தைகளிலே அறிகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:34 இதை நாம் தெளிவாக அறியலாம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சற்று கவனியுங்கள். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்கிறார். மற்றவர்களோ புறம்பான இருளிலே தள்ளப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திலே நுழைய முடியாமல் போய்விடுவார்கள். 1000 வருட அரசாட்சிக்கு பின் தேவனுக்கு எதிரான கலகத்திலே எதிராளிகள் ஈடுபடுவார்கள். இதற்கு பின் இந்த புதிய பூமியும் புதிய வானமும் சிருஷ்டிக்கப்படும். இயேசுவின் இரகசிய வருகைக்கு பின் 1000 வருட அரசாட்சியிலே பூமியில் அநேக மாற்றங்கள் நிகழும்.
பாலைவனம் சோலையாக மாறும், ரோஜா மலர் அங்கே மலரும். இதனை அடுத்து புதிய வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்படும் போது அங்கே கடலும் பாலைவனமும் இருக்கப் போவதில்லை. அது புதிய பூமியாக இருக்கும். நாம் பழைய பூமியை விற்றுவிட்டு புதிய பூமியை பெற்றுக்கொள்வோம். 3 உலகங்கள் என்று இந்த காரியத்தை நாம் விளக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரத்திலே இந்த 3 உலகங்களையும் நாம் காண முடியும். ஒன்று ஜலத்தினாலே அழிக்கப்பட்ட நோவா காலத்திலிருந்த உலகம். 2வதாக அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற இன்றைய உலகம். 3வதாக புதிய வானம் புதிய பூமி. தொடர்ந்து ஏசாயா 65ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் எந்தெந்தைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். இங்கே ஏசாயா 1000 வருட அரசாட்சியின் ஆசீர்வாதங்களை பற்றியும் நித்தியமான ஆசீர்வாதங்களை பற்றியும் சொல்கிறார். 1000 வருட அரசாட்சியானது நித்திய ராஜ்யத்தின் ஒரு பகுதியே ஆகும். ஆனாலும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. நியாய தீர்ப்பு முடிகிற வரை நாம் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் காணப்போவதில்லை. நியாய தீர்ப்பு முடிந்தவுடன் சகலமும் புதிதாக்கப்படும். 1000 வருட அரசாட்சிக்கு பின் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் அற்புதமான காரியங்கள் இருக்கும் என்றே சொல்லலாம். மனிதனுடைய பலன் அதிகரிக்கப்படும். எருசலேம் மகிழ்ச்சியின் நகரமாக இருக்கும். இன்று அது அப்படி இல்லை. இப்பொழுது அங்கே புலம்பலின் சுவரே காணப்படுகிறது. அங்கே ஒரு சிலரின் முகத்திலேயே சிரிப்பை பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு நாளில் தேவன் எருசலேமை மகிழ்ச்சியின் நகரமாக மாற்றுவார். இப்பொழுது ஏசாயா 65:19 பாருங்கள். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. எருசலேமில் எப்படிப்பட்ட மாறுதல்கள் எல்லாம் நடைபெறுகிறது என்று கவனியுங்கள். 20ஆம் வசனம். அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபனென்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். மனுஷனுடைய ஆயுட்காலமும் கூடி விடுகிறதை இங்கே பார்க்கிறோம். நாம் இங்கே ஆதியாமத்திலே காணப்பட்ட முற்பிதாக்களைப் போல ஆயுசுள்ளவர்களாக காண்போம். 100 வயதுள்ள ஒருவனும் இளைஞன் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். நாம் எல்லாருமே அங்கே இளைஞர்களாக இருப்போம். 21ஆம் வசனம். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சத் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். செழுமை என்பது தேவ ராஜ்யத்தின் மற்றுமொரு சிறப்பு. அது உண்மையான ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியும் நாட்கள். வசனம் 22. அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாயிருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். நிலையான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். தொடர்ந்து ஏசாயா 65ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திற்கு வருவோம். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். சிங்கம் மாட்டைப் போல வைக்கோலை தின்னும். புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதுமில்லை கேடுண்டாக்குவதுமில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையானவர்களே, இன்றைய நாட்களிலே நீங்கள் இதை காண முடியாது. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேய்ந்ததானால் ஓநாய் ஆட்டுக்குட்டியை மேய்ந்துவிடும். ஆனால் அந்நாளிலே அவைகள் ஒன்றாக மேயும். சிங்கமும் வைக்கோலை தின்னும். இந்த கருத்துக்களை ஒரு தேவ ஊழியர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதர் எழுந்து, சிங்கம் வைக்கோலை தின்பதை குறித்து எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? சிங்கம் ஒரு நாளும் வைக்கோலை தின்னாது என்றார். உடனே அந்த ஊழியர், நீங்கள் சிங்கத்தை உருவாக்குவீர்களானால் நான் அதை வைக்கோலை தின்ன வைப்பேன், என்னால் முடியும் என்றாராம். ஆம், சிங்கத்தை உருவாக்கிய தேவனால் அதை வைக்கோலை தின்னவும் வைக்க முடியும். அவ்வாறு அதை செய்ய தேவன் நினைக்கும் பொழுது நிச்சயம் செய்வார். இன்னொரு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், அப்பொழுது சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கப் போவதில்லை. ராஜாவாகிய இயேசுவின் ஆளுகையை உறுதிப்படுத்துவதற்காக காடுகளின் விதிமுறை மாற்றப்படும். அப்பொழுது தீங்கு செய்கின்றதோ பயப்படுத்துகின்றதோ இந்த உலகத்திலே எங்குமே இருப்பதில்லை. ஏனென்றால் அது புதிய உலகம். அங்கு எல்லாமே புதிதாக இராதா? நாம் தொடர்ந்து ஏசாயா 66ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். நாம் இப்பொழுது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்கிறோம்.
இங்கே 66ஆம் அதிகாரத்திலோ அந்த ராஜ்யம் வந்துவிட்டதை குறித்து சொல்லப்படுகிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 66:1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? பூமி எனக்கு பாதப்படி என்று இங்கே வசனம் சொல்கிறது. நாம் வாழ்கின்ற இந்த பூமி மிகவும் முக்கியமானது ஒன்றல்ல. இது அவருடைய பாதப்படிதான், விசேஷித்ததல்ல. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று இந்த வசனத்திலே கர்த்தர் கேட்கிறார். இந்த பூமியில் உள்ள எந்த ஆலயமும் அவரை கொள்ளாது. சாலமோன் அதை அறிந்திருந்தார். அவர் முதலாவது தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து ஜெபித்த பொழுது கூறிய வார்த்தைகளை சற்றே எண்ணி பார்ப்போமா? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள். வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 8:27. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? ஆம், தேவனுடைய நித்தியமான ராஜ்யமே தேவனுடைய பிரசன்னத்தை உடையதாக இருக்க முடியும். அங்கே தேவனுக்கு ஆலயம் தேவையில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற புதிய எருசலேமே பூமியில் உள்ள ஜனங்கள் வந்து தேவனை தொழுது கொள்கிற இடமாக இருக்கும். தொடர்ந்து சிருஷ்டிகர்த்தருடைய பெரிதும் உன்னதமானவருடைய வார்த்தைகளை கேளுங்கள். ஏசாயா 66:2. என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கிப் பார்ப்பேன். இந்த பெரியதொரு உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தர் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர். இப்படிப்பட்ட பெரியவர் சிறுமைப்பட்ட நொறுங்கொண்ட உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுகிறதே விந்தையிலும் விந்தை. தேவன் எவ்வளவாக அருள் புரிகிறார் இல்லையா? அந்நாட்களிலே சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். உண்மையில் அவர்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். தொடர்ந்து 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 66:3. மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும், காணிக்கையை படைக்கிறவன் பன்றி இரத்தத்தை படைக்கிறவனாகவும், தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்திரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்கிறார்கள். இவர்களுடைய ஆத்துமா தங்கள் அருவருப்புகளின் மேல் விருப்பமாய் இருக்கிறது. 1000 வருட அரசாட்சியிலே பலி இப்படிப்பட்டதாக இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. ஆட்டையோ மாட்டையோ பலியிடும்போது அது ஆவிக்குரிய கண்ணோட்டத்துடன் செலுத்தப்படாவிட்டால் அது கொலைக்கு சமமாக கருதப்படும். நித்தியத்திலே எல்லாமே இயேசுவை குறித்ததாகவே இருக்கும். அவ்வாறு அது குறிக்காவிட்டால் முன்பு கட்டளையிடப்பட்ட காரியமாக இருந்தாலும் அது பாவமாகிவிடும். தொடர்ந்து 5ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். இங்கே தேவன் உண்மைக்கும் பொய்க்கும், நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். கோதுமைக்குள் களைகளையும் ஒன்று சேர வளர அனுமதித்த இயேசு கிறிஸ்து அதை பிரிக்கும் காலம் வந்துவிட்டது. அவற்றை பிரித்துவிட தம் தூதர்களை அவர் அனுப்பும் வேளை. தன்னுடைய பக்தியை மெச்சிக்கொண்ட பரிசேயன் புறம்பே தள்ளப்படுவான். தூரமாக நின்று மனம் திரும்பிய ஆயக்காரன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு வாருங்கள். நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தந்தானே. தேவன் இஸ்ரவேல் தேசத்து எதிராளிகளுக்கு சரி கட்டுவதை குறித்து இந்த வசனத்திலே பார்க்கிறோம். இஸ்ரவேலின் எதிரிகள் அவருடைய எதிரிகளே. ஆம், உங்கள் எதிரிகள் கர்த்தருக்கும் எதிரிகள். அவர்களுக்குரிய பலன் தேவனிடத்திலிருந்தே வருகிறதா இருக்கிறது. இப்பொழுது 66ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள், கற்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். மகா உபத்திரவ காலம் பிரசவ வேதனையே. கற்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள் என்பது மகா உபத்திரவ காலம் வருமுன் இயேசுவாகிய ஆண் பிள்ளையை இஸ்ரவேல் பெற்றது என்பதை குறிக்கிறது. இஸ்ரவேல் தேசம் மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே பிரவேசிக்கும் நாட்கள்
இனியே வருகிற ஒன்றாய் இருக்கிறது. ஏசாயா 66 அதிகாரம் 9 பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்கிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின எல்லாமே நிறைவேறி தீரும் என்பதை உறுதியாக சொல்கிறார். மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பாக முத்தரிக்கப்பட்ட 1,44,000 மக்களும் அதன் வழியாக கடந்து வருவார்கள். அதிலே ஒரு நபர் கூட குறைந்து போவதில்லை. எல்லாருமே அங்கே இருப்பார்கள். என்ன ஆச்சரியம்! அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள், வசனம் 10. எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடே கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோடே கூட மிகவும் மகிழுங்கள். இது எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு காலமாக இருக்கும் என்று சற்றே எண்ணி பாருங்கள். தொடர்ந்து 18 வசனத்திற்கு வருவோம். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். அனைத்து தேசத்து ஜனங்களும் அவர் முன்பாக வந்து நிற்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் 31, 32 வசனங்களிலேயும் இயேசு கிறிஸ்து இதைத்தான் கூறுகிறார். அதை நாமும் வாசித்து பார்ப்போமா? மத்தேயு 25, 31. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. அருமையானவர்களே, அந்நாட்களிலே அநேக புறஜாதியாரும் இஸ்ரவேலரும் ரட்சிக்கப்படுவார்கள். எல்லா தேசத்தாரும் எருசலேமிற்கு வந்து தேவனை தொழுது கொள்வார்கள். இப்பொழுது ஏசாயா 66 அதிகாரம் 22 வசனத்தை பாருங்கள். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். புதிய வானமும் புதிய பூமியும் போல தேவனுடைய நோக்கங்களும் வாக்குத்தத்தங்களும் இஸ்ரவேலுக்கு நித்தியமானது. ஏசாயா 66, 23 வாருங்கள். அப்பொழுது மாதம்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லா காலத்திலேயும் மீட்கப்பட்ட ஜனங்கள் நித்தியத்திலே தேவனை தொடர்ந்து தொழுது கொண்டிருப்பார்கள். நித்தியத்திலே அதுவே மிகவும் முக்கியமான ஒரு பணியாக இருக்கும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலே நீங்கள் கர்த்தரை எவ்வாறு தொழுது கொள்கிறீர்கள்? ஆலயத்திற்கு பிந்தி சென்றுவிட்டு முந்தி வெளியே வந்தது போலவே வீட்டிற்கு செல்கிறீர்களா? அல்லது ஆரம்பம் முதல் முடிவு வரை தங்கியிருந்து ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டு அவருடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் கடந்து வருகிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். இறுதியாக ஒரு வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 66 அதிகாரம் 24 வசனம். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாய் இருப்பார்கள். இந்த வார்த்தைகளை இன்னொரு விதமாக சொல்ல வேண்டுமென்றால் ஏசாயா 57 அதிகாரம் 21 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். இதுவே நித்தியமாக துன்மார்க்கருக்கு காணப்பட போகிற ஒரு நிலை. சமாதானமோ இளைப்பாறுதலோ திருப்தியோ தேவனோ அவர்களுக்கு இருக்கப் போவதில்லை. எனவே ஏசாயா புத்தகத்தின் 3வது பகுதியும் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்ற எச்சரிப்போடையே நிறைவுறுகிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 15 வசனத்திலே கூறுகிறது போல, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை நாம் சிந்தித்தோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டிருப்போம் என்றால் அவருக்கு கீழ்ப்படிவோம், அவரை ஏற்றுக்கொள்வோம். நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்போம். நேயர்களே, ஏசாயா புத்தகத்தின் பாடங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம்.
இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டதை சற்றே ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? நம்முடைய மீறுதல்களே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதை தடை செய்கின்றன. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தேவன் எப்பொழுதும் ஒரு ஜனக்கூட்டத்தை மீதியாக வைத்திருப்பார். நாம் தொடர்ந்து பாவத்திலே நிலைத்திருந்தால் கண்டிப்பாக நியாய தீர்ப்பு அடைய போவது நிச்சயம். இயேசுவின் ரகசிய வருகைக்கு பின் 1000 வருட அரசாட்சியிலே பூமியில் அநேக மாற்றங்கள் நிகழும். புதிய வானமும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கப்படும். அப்பொழுது கடலும் பாலைவனமும் இருக்க போவதில்லை. தேவனுடைய நித்தியமான ராஜ்யமே தேவனுடைய பிரசன்னத்தை உடையதாக இருக்க முடியும். 1000 வருட அரசாட்சியிலே பலிகள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்துடன் செலுத்தப்படாவிட்டால் அது கொலைக்கு சமானமாகவே கருதப்படும். உங்கள் எதிரிகள் கர்த்தருக்கும் எதிரிகள். அவர்களுக்குரிய பலன் தேவனிடத்திலிருந்தே வருகிறதாக இருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் மகா உபத்திரவத்திற்குள் பிரவேசிக்கிற நாட்கள் இனிமேல் வருகிற ஒன்றாக இருக்கிறது. சரி நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி முதல் நாம் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1ஆம் நிருபத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆயத்தமாகுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 147:14.